வெல்கம் டு சாந்த்ரு மேத்ஸ். ஆர்ஆர்பி என்டிபிசி 2024 ரெக்ரூட்மெண்ட்டில் கிராஜுவேட் லெவலில் இருக்கக்கூடிய எக்ஸாமுக்கான சிபிடி 2க்கான ஸ்ட்ராட்டஜி தான் இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ வெறுமனே ஸ்ட்ராட்டஜி மட்டும் இல்லாமல் சிபிடி 1க்கு எவ்வளோ கட் ஆஃப் இருக்கலாம், எவ்வளோ மார்க்குக்கு மேலே ரா ஸ்கோர் எடுத்துருக்கவங்க சிபிடி 2க்கு வந்து ப்ரிப்பேர் ஆகலாம், அடுத்ததாக வந்து எக்ஸாமுக்கு இன்னும் எவ்வளோ நாள் இருக்கலாம், அதாவது சிபிடி 2 வந்து இன்னும் எவ்வளோ நாளுக்குள்ளே இருக்கலாம், அடுத்ததாக வந்து இதுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் என்ன, சிபிடி 2ல் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தீங்க அப்படின்னா உங்களால் வந்து ஃபைனல் ரிசல்ட்டில் வந்து செலெக்ஷன் ஆக முடியும். அந்த சிபிடி 2க்கான பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி, அடுத்ததாக நம்மளுடைய சேனலில் நம்ம இந்த எக்ஸாமுக்காக என்னென்ன வீடியோஸ்லாம் கொடுக்க போகிறோம் அப்படிங்கக்கூடிய எல்லா டீட்டெயிலுமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு சிபிடி 1க்கான கட் ஆஃப், அதாவது நான் வந்து இந்த மார்க்குக்கு மேலே வச்சுருந்தா சிபிடி 2க்கு ப்ரிப்பேர் பண்ணலாமா வேண்டாமான்னு நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்கும். ஸோ அந்த டவுட்டை கிளியர் பண்ணுறது தான் இப்போ வந்து இந்த ஸ்லைட் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஏன்னா ரிசல்ட் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா ரிசல்ட் வந்து அடுத்த ஒரு 10-15 நாளுக்குள்ளே வந்து சிபிடி 2 இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏஎல்பியில் அந்த மாதிரி தான் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி இதிலே இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறனால நம்ம வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. இப்போ இருந்தே இந்த அளவுக்கு மார்க்குக்கு மேலே எடுத்திருக்கோம் அப்படின்னா வந்து நம்ம சிபிடி 2க்கு வந்து ப்ரிப்பேர் ஆனால் தான் நம்மளால் வந்து ஃபைனலாக வந்து செலெக்ஷன் ஆக முடியும். ஓகே, ஸோ இப்போ யூஆர் அப்படின்னா இது வந்து நான் ரா ஸ்கோர் பேஸ் பண்ணி தான் கொடுத்துருக்கேன். நீங்கள் எல்லாருமே வந்து சிபிடி 1ஓட ஆன்சர் கீ வந்து டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. உங்களோட ரா ஸ்கோர் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த ரா ஸ்கோர் வந்து இப்போ நீங்கள் யூஆர் கேட்டகரி அப்படின்னா நீங்கள் எந்த ஷிஃப்ட்டாக இருந்தாலும் 60க்கு மேலே இருக்குது உங்களுக்கு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து சிபிடி 2வில் குவாலிஃபை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிபிடி 2க்கு குவாலிஃபை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, அதே மாதிரி இடபிள்யூஸ்னா 55க்கு மேலே, ஓபிசினா 57க்கு மேலே, எஸ்சினா 50க்கு மேலே, எஸ்டினா 48க்கு மேலே. இது நான் ரா ஸ்கோர் தான் சொல்கிறேன். கட் ஆஃப் வந்து இதை விட கொஞ்சம் அதிகமாகவோ கம்மியாகவோ போகலாம். ஆனால் உங்களோட ரா ஸ்கோர் இந்த மார்க்குக்கு மேலே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து சிபிடி 2க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னா எவ்வளோ நாள் இருக்குது, சிபிடி 2க்கு எவ்வளோ நாள் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 2 மாதம் இருக்குது அப்படிங்கிற நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா ஏஎல்பிக்கு அந்த மாதிரி தான் பண்ணாங்க. ஆன்சர் கீ விட்டுட்டு ஒரு 2 மாதத்துக்குள்ளே வந்து சிபிடி 2 எக்ஸாமும் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ மேக்ஸிமம் ஒரு 2 மந்த் வந்து இதுக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். 60 நாளுக்குள்ளே நான் வந்து இந்த 120 கொஷின்ஸில் இவ்வளோ டார்கெட் வச்சுருக்கேன். அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணணும் அதை வந்து பண்ணணும். ஓகே, ஸோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ இதில் வந்து இந்த செகண்ட் ஸ்டேஜுக்கான சிபிடிக்கான இந்த எக்ஸாம் பேட்டர்ன் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். பட் இருந்தாலும் ஒரு வாட்டி பார்க்கலாம். இப்போ இதில் சிபிடி 1க்கும் 90 மினிட்ஸ் தான், இதுக்கும் 90 மினிட்ஸ் தான். பட் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் வந்து இதில் அதிகமாக இருக்குது. ஓகே, ஜிகேயில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் 40 இருந்துச்சு, இப்போ 50 ஆயிடுச்சு. மேத்ஸ்லையும் ரீசனிங்லையும் 30 கொஷினாக இருந்தது, இப்போ 35 ஆயிடுச்சு. ஓகே, ஸோ மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 120 கொஷின் கேட்பாங்க. அதுக்கு 90 நிமிஷம் தான் டைம் கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு சிபிடி 1க்குமே வந்து பார்த்தீங்கன்னா 90 நிமிஷம் தான், ஆனால் அதில் 100 கொஷின். ஓகே, அதிலே நிறைய பேருக்கு டைம் பத்தாமல் போயிருக்கலாம். பட் இப்போ 120 கொஷின், அதே 90 நிமிஷம் தான். அப்படிங்கிறப்போ இதில் முக்கியமான பாயிண்ட் வந்து நீங்கள் டைமை கரெக்டாக மேனேஜ் பண்ணணும். அதுதான். ஓகே, ஸோ நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸ்பீடு வந்து உங்களுக்கு நல்லாவே இருக்கணும். பர்டிகுலராக மேத்ஸ் ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து அதிகமாக டைம் எடுத்து சால்வ் பண்ணக்கூடாது. முடிஞ்ச அளவு டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணுற மாதிரி பார்த்துக்கணும். அதுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் முடியும். டெய்லி ஒரு மார்க் டெஸ்ட்டாவது போட்டிங்கன்னா இது கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகிடும். ஓகே, இதுலேயும் சேம் தான். ஒரு கொஷினை கரெக்டாக அட்டன் பண்ணிங்க அப்படின்னா 1 மார்க்கு, தப்பாக அட்டன் பண்ணிங்க அப்படின்னா 1/3, அதாவது 0.33 மார்க் வந்து மைனஸ் ஆகும். ஓகே, இது எல்லாமே சேம் தான், உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். எக்ஸாம் லாங்குவேஜ் இதுலேயுமே வந்து தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் கேட்பாங்க. சிலபஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிபிடி 1க்கு என்ன இருந்துச்சோ அதே சிலபஸ் தான் இப்போவும் இருக்க போகுது. ஸோ நீங்கள் சிலபஸ் எல்லாம் வந்து தேடி பார்த்துக்கிட்டு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் பார்க்க வேண்டாம். டேரெக்டாக நீங்கள் வந்து மார்க் டெஸ்ட் போட ஆரம்பிச்சிருங்க. அதில் ஏதாச்சும் எக்ஸ்ட்ராவாக இருக்குது, அதில் ஏதாச்சும் உங்களுக்கு வீக்னஸ் இருக்குது அப்படின்னா அதை மட்டும் நீங்கள் கரெக்ட் பண்ணாலே போதுமானது. இப்போ சிபிடி 2ல் எவ்வளோ மார்க்குக்கு மேலே எடுத்தேன் அப்படின்னா என்னால் வந்து ஃபைனலாக போஸ்டிங் வாங்க முடியும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இது வந்து அவுட் ஆஃப் 120 நான் கொடுத்துருக்கேன். சிபிடி 2ல் 120 மார்க். இந்த 120 மார்க்குக்கு இவ்வளோ மார்க்குக்கு மேலே இந்தந்த கேட்டகரியில் இருக்கவங்க எடுத்தீங்க அப்படின்னா உங்களால் வந்து கண்டிப்பாக போஸ்டிங் வாங்க முடியும். இப்போ யூஆர்னா 95லேருந்து 100 இந்த ரேஞ்சில் இருக்கணும் உங்களோட ஸ்கோர். ஓகே, ரா ஸ்கோர் தான் இதுவுமே. இடபிள்யூஎஸ்னா 90 to 95 இருக்கணும், ஓபிசினா 90 to 95 இருக்கணும், எஸ்சினா 85 to 90 இருக்கணும், எஸ்டினா 85 to 90. ஓகே, இது வந்து அவுட் ஆஃப் 120. 120க்கு இவ்வளோ மார்க்குக்கு மேலே நீங்கள் சிபிடி 2ல் எய்ம் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் வந்து செலெக்ஷன் ஆக முடியும். ஸோ இந்த 100 மார்க்கு கிட்ட எடுக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் நான் எவ்வளோ எடுக்கணும் அப்படின்னா மேத்ஸ் ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபுல் மார்க் இதில் எய்ம் பண்ணணும். ஓகே, 1-2 மிஸ் ஆகலாம், பட் ஃபுல் மார்க் வந்து எய்ம் பண்ணணும். அதே மாதிரி ஜென்ரல் அவேர்னஸை பொறுத்த வரைக்கும் 50க்கு அட்லீஸ்ட் 25ஆவது எடுக்கணும். 25 to 30 எடுத்தால் தான் உங்களால் வந்து போஸ்டிங் வாங்க முடியும். இப்போ சிபிடி 1ல் அந்த 60 மார்க்கு கிட்ட எடுக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு மேத்ஸ் ரீசனிங் மட்டுமே போதுமானதாக இருந்திருக்கும். ஜென்ரல் அவேர்னஸில் ஒரு 10 கொஷின் அந்த மாதிரி போட்டுட்டு நீங்கள் வந்து கட் ஆஃப் கிளியர் பண்ணியிருப்பீங்க.
ஆனால் சிபிடி 2ல் வந்து டிசைடிங் ஃபேக்டர் இந்த ஜென்ரல் அவேர்னஸாக தான் இருக்க போகுது. மேத்ஸ் ரீசனிங் எல்லாருமே நல்லா பண்ணிடுவாங்க. ஆனால் ஜென்ரல் அவேர்னஸுக்கு நீங்கள் வந்து நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இருக்கக்கூடிய இந்த டைமில் முடிஞ்ச அளவு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வந்து நீங்கள் இது வரைக்கும் படிக்காத டாபிக் எல்லாம் நீங்கள் இதெல்லாம் இப்போதைக்கு படிக்க வேண்டாம்னு விட்டுருந்துருக்கலாம், டைம் இல்லாதனால ஸ்கிப் பண்ணியிருந்துருக்கலாம். அதெல்லாம் வந்து இப்போ நல்லா படிச்சுக்கோங்க, பர்டிகுலர் ஜென்ரல் அவேர்னஸில். அதே மாதிரி தான் மேத்ஸ் ரீசனிங்கில் எல்லாருமே எல்லா டாப்பிக்கும் பார்த்துருப்பீங்க. மேத்ஸில் ஒரு சிலர் வந்து அல்ஜீப்ரா, அதுக்கப்புறம் ட்ரிக்னாமெட்ரி, ஜாமெட்ரி, இதில் ஏதாச்சும் ஒரு டாபிக் வந்து படிக்காமல் போய் கூட சிபிடி 1ல் கிளியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஃபைனல் போஸ்டிங் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் எல்லாத்தையுமே படிச்சுக்கிறது நல்லது. ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இதுக்கான ஸ்ட்ராட்டஜி, அதாவது இப்போ சிபிடி 1க்கு எதுவுமே தெரியாதவங்களுக்கு நம்ம வந்து இந்தந்த வீடியோ பாருங்கன்னு டெய்லி டைம் டேபிள் போட்டு டீட்டெயில்டாக அவங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னா அது கரெக்டாக இருக்கும். ஆனால் நீங்கள் ஆல்ரெடி சிபிடி 1 குவாலிஃபை ஆகிற ஸ்டேஜில் இருக்கிறவங்க, ஸோ உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு வந்து நீங்கள் சிலபஸ் எங்கே படிக்கணும், எப்படி கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியும். ஆல்மோஸ்ட் மேக்ஸிமம் எல்லாருமே வந்து சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு ஒரு டைம் டேபிளை போட்டு இந்த வீடியோ பாருங்கன்னு சொன்னோம்னா அது கரெக்டாக இருக்காது. ஸோ அதனால் சிம்பிளாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து ஒரு ஐடியா தான் நான் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் டெய்லி ஒரு ஃபுல் மார்க் டெஸ்ட் வந்து போட்டுறணும். கண்டிப்பாக எல்லாருமே டெஸ்ட் புக் ஆப்பில் சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கியிருப்பீங்க. அவங்கக்கிட்ட இதில் சிபிடி 2க்குமே வந்து டெஸ்ட் சீரிஸ் இருக்கும். ஆல்ரெடி நடந்த சிபிடி 2 எக்ஸாமோட பேப்பரையுமே அவங்க டெஸ்ட்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை எல்லாத்தையுமே நீங்கள் வந்து சால்வ் பண்ணுங்கள். டெய்லி அட்லீஸ்ட் ஒரு ஃபுல் மார்க் டெஸ்ட்டாவது போட்டுருங்க. அந்த மார்க் டெஸ்ட்டை போட்டுட்டு அப்படியே விட்டுறாமல் அதை கம்ப்ளீட்டாக அனலைசைஸ் பண்ணுங்கள். அதில் உங்களோட வீக்னஸ் என்ன, எந்த டாப்பிக்கில் உங்களுக்கு ரிப்பீட்டடாக வந்து மார்க் வராமல் இருக்குது, எதை உங்களால் அட்டன் பண்ண முடியலை, அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிங்க. ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஜாமெட்ரியில் வந்து எப்போவுமே வந்து மார்க் வரல அப்படின்னா, நம்ம கோர்ஸில் ஜாமெட்ரி வந்து டீச் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணுறப்போ உங்களால் வந்து அதில் ஃபுல் மார்க் வந்து எடுக்க முடியும். ஓகே, அந்த மாதிரி ஒவ்வொரு டெஸ்ட்லையுமே உங்களோட ஸ்கோர் வந்து 1-2வது வந்து கூடணும். ஒவ்வொரு டெஸ்ட்டும் போட்டுட்டு அடுத்த டெஸ்ட் போடுறப்போ கண்டிப்பாக இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கணும். சும்மானாலும் வெறுமனே எந்த அனாலிசிஸும் பண்ணாமல் ரெகுலராக டெஸ்ட்டு மட்டும் போடுறதுல எந்த யூஸுமே இல்லை. ஓகே, அதுக்கப்புறம் எங்கே உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் ஆகுது, அதை எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் யோசிக்கணும். எந்த கொஷினுக்கு டைம் அதிகமாக எடுக்கிறீங்க அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு, ஸோ இந்த டாபிக் வந்தாலும் நான் டைம் எடுக்கிறேன் அப்படின்னா அதை முடிஞ்ச அளவு குயிக்காக எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இல்லை எனக்கு எப்படினாலும் அதுக்கு டைம் எடுக்குது அப்படின்னா அந்த டாபிக் கொஷினை மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு கடைசியில் அட்டன் பண்ணுற மாதிரி பார்த்துக்கணும். அதே மாதிரி ஆர்டர் ஆஃப் அட்டெம்ப்ட், ஸோ இதில் வந்து உங்களுக்கு மிக்ஸ் ஆகி தான் இருக்கும் அப்படின்னால அந்த இதை நீங்கள் வந்து டிசைட் பண்ண முடியாது. ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களோட வீக்னஸ் என்ன அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு டெஸ்ட்டு போடுறப்பவும் கண்டுபிடிச்சிட்டு அதை வந்து அடுத்தடுத்த டெஸ்ட்டில் வந்து ரிப்பீட் ஆகாத மாதிரி இம்ப்ரூவ் பண்ணணும். ஓகே, ஸோ புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். அனாலிசிஸ் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து 1.5 மணி நேரம் டெஸ்ட்டு போடுறீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 1 மணி நேரமாவது டைம் கொடுத்து அந்த டெஸ்ட்டில் நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணிவிட்டு இம்ப்ரூவ் பண்ணுங்கள். அப்படி பண்ண தான் உங்களோட ஸ்கோர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, அடுத்ததாக இந்த இதெல்லாம் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இப்போ சிபிடி 1ல் கேட்டிருந்த கொஷின்ஸ் எல்லாத்தையுமே வந்து முடிஞ்ச அளவு சால்வ் பண்ணிடுங்க. ஓகே, ஆனால் அதில் வந்து நீங்கள் சால்வ் பண்ணுறப்போ அதுக்கும் நீங்கள் 90 மினிட்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா இப்போ உங்களுக்கு 120 கொஷினுக்கு 90 மினிட்ஸ், சிபிடி 1ல் 100 கொஷினுக்கே 90 மினிட்ஸ். ஸோ அப்போ அந்த 100 கொஷினை வந்து நீங்கள் 70 to 75 மினிட்ஸுக்குள்ளே வந்து சால்வ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ அந்த இதை நீங்கள் பண்ணுறப்பவே உங்களுக்கு வந்து லேட்டஸ்ட்டாக என்ன மாதிரி கேட்டிருக்காங்க அப்படிங்கக்கூடிய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். ஏன்னா நீங்கள் எக்ஸாமில் ஒரு ஷிஃப்ட்டில் அட்டன் பண்ணியிருப்பீங்க, அந்தளவுக்கு உங்களுக்கு மைண்டில் இருக்காது இப்படிலாம் கேட்டாங்க அப்படின்ட்டு. ஆனால் ரெகுலராக எல்லா ஷிஃப்ட்டில் இருக்கக்கூடிய கொஷினையும் பார்க்குறப்போ உங்களுக்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸ்னால் இந்த டாப்பிக்லேருந்து கேட்குறாங்க, அதுக்கப்புறம் அட்வான்ஸ் மேத்ஸில் வந்து இந்த மாதிரி தான் கொஷின் கேட்குறாங்க, அரித்மெட்டிக்கில் இந்த மாதிரி தான் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெட்டரான அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். ஒருத்தர் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக எல்லா ஷிஃப்ட்டையும் அனலைசிஸ் பண்ணிவிட்டு வீடியோ போட்டாலும் செல்ஃபாக நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்காது. அவங்க வீடியோ போடுறப்ப இந்தந்த டாபிக் கேட்டிருந்தாங்கன்னு தான் சொல்ல முடியும். ஆனால் இந்த டாப்பிக்கில் இப்படிலாம் கொஷின் கேட்டிருக்காங்களா அப்படிங்கிறது வந்து நீங்கள் செல்ஃபாக பார்க்குறப்ப தான் தெரியும். அதனால தான் நான் வந்து உங்களுக்கு பெருசாக இதில் வந்து அந்த சிபிடி 1ல் இருக்க பேப்பரை வந்து ஃபுல்லாக அனலைசிஸ்லாம் பண்ணலை. நீங்களே வந்து அதை பண்ண போகிறீங்க அப்படின்னால அது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு வந்து பெட்டரான அண்டர்ஸ்டாண்டிங்கை கொடுக்கும். ஓகே, ஸோ ஒவ்வொரு பேப்பரையும் நீங்கள் சால்வ் பண்ணுறப்போ கண்டிப்பாக நீங்களே வந்து இந்த பேட்டர்னுக்குள்ளே வந்துடுவீங்க. ஸோ அதே மாதிரி சிபிடி 1ல் இருந்த அதே பேட்டர்ன் தான் இப்போவும் ஃபாலோ ஆகும். அதே மாதிரி கொஷின்ஸ் தான் இப்போவும் இருக்க போகுது. எல்லாமே டிஃபிகல்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. சிபிடி 1ல் இருந்த மாதிரியே தான் இருக்கும். நம்பர் ஆஃப் கொஷின்ஸையும் அதிகமாக்கிட்டு டிஃபிகல்ட்டி லெவலையும் ரொம்ப அதிகமாக்கினாங்க அப்படின்னா யாராலையுமே அட்டன் பண்ண முடியாது. ஸோ நார்மலாக தான் இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்காது. 1-2 கொஷின் வேணால் டிஃபிகல்ட்டாக இருக்கலாம். ஸோ அப்போ நீங்கள் வந்து சிபிடி 1 இப்போ ரீசெண்டாக நடந்த கொஷின் பேப்பர் ஃபுல்லாத்தையுமே வந்து சால்வ் பண்ணிடுங்க. ஏஎல்பி எக்ஸாமோட சிபிடி 1, சிபிடி 2 கொஷின்ஸ் எல்லாமே வந்து சால்வ் பண்ணுங்கள். டெக்னீஷியன், அடுத்தது ஆர்பிஎஃப், எஸ்ஐ கான்ஸ்டபிள், அதில் இந்த ரீசனிங், ஜிகே, மேத்ஸுக்கு என்னென்ன கொஷின்ஸ் இருந்துச்சோ அதை வந்து பாருங்கள். ஓகே,
அடுத்ததா என்டிபிசி 2022ல நடந்த எக்ஸாமோட சிபிடி 2ஓட பேப்பர் மட்டும் பண்ணுங்க. அதில் சிபிடி 1 கூட நீங்கள் பண்ண வேண்டாம். சிபிடி 2ஓட பேப்பர் மட்டும் நீங்கள் வந்து சால்வ் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ எஸ்எஸ்சி எக்ஸாமும் ரயில்வே எக்ஸாம் ரெண்டுமே வந்து இது வரைக்கும் டிசிஎஸ் தான் கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அவங்களோட கொஷின் பேட்டர்ன் எந்த எக்ஸாமாக இருந்தாலும் சேமாக தான் இருக்க போகுது. அதனால் நீங்கள் எஸ்எஸ்சி எக்ஸாமோட கொஷின் பேப்பரையுமே வந்து சால்வ் பண்ணி பாருங்கள். பர்டிகுலராக மேத்ஸ் ரீசனிங்க்கு ஜிகே கூட விட்டுடலாம். மேத்ஸ் ரீசனிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ ரீசெண்டாக கம்ப்ளீட் ஆன சிஜிஎல் சிஹெச்எஸ்எல் போன வருஷம் நடந்த எல்லா எக்ஸாமுக்குமே உள்ள கொஷின் பேப்பரை வந்து நீங்கள் முடிஞ்ச அளவு சால்வ் பண்ணி பாருங்கள். ஓகே. ஸோ இதில் உங்களுக்கு நாங்கள் எப்படி ஹெல்ப் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இப்போ இந்த கொஷின் பேப்பர் எல்லாமே எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சந்துரு மேத்ஸ் ஆப்பை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னாலே அதில் ஃப்ரீ கோர்சஸ்ன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் ஃப்ரீ பிடிஎஃப்ஸ் பிவைக்யூஸ் ஸ்டடி மெட்டீரியல்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் இருக்கும். அது உள்ள பார்த்தீங்க அப்படின்னா இதில் நான் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா கொஷின் பேப்பரும் அவைலபிளாக இருக்குது. ஓகே. இன்னும் நிறையா கொஷின் பேப்பர் நான் அதில் வந்து ஆட் பண்ணுவேன். உங்களுக்கு தேவையான அதில் வந்து கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஃப்ரீயாகவே எடுத்துக்கலாம். நீங்கள் கோர்ஸில் எதுவும் ஜாயின் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஓகே. இப்போ நம்ம வந்து சந்துரு மேத்ஸ் 2.1 சொல்லி ஒரு நியூ சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதில் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம இந்த மாதிரி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான வீடியோஸ் தான், ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸு, அதுக்கப்புறம் மேத்ஸ் ரீசனிங்கான வீடியோஸ் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இது உங்களுக்கு எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ அந்த சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக கம்ப்ளீட்டான ஏஎல்பி என்டிபிசி டெக்னீஷியன் இந்த எக்ஸாமில் கேட்டிருந்த ஜிகே கொஷின்ஸை வந்து ஒரு சீரீஸாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். டெய்லி ஒரு வீடியோ வந்து வந்துக்கிட்டு இருக்குது. ஆல்ரெடி ஒரு 10 வீடியோ கிட்ட கொடுத்துட்டோம். அது டெய்லி உங்களுக்கு வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஓகே. ஒரு வீடியோவில் இப்போதைக்கு வந்து 15 கொஷின் கிட்ட 10-15 கொஷின் கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவோம். ஆனால் அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா 20 கொஷினுக்கு மேலேயே வந்து ஒவ்வொரு வீடியோவும் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோ நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். நீங்கள் செல்ஃபாக ஒரு கொஷினை பார்க்குறதுக்கும் இந்த வீடியோ பார்க்குறதுக்கும் நிறையா டிஃப்ரென்ஸ் இருக்குது. நீங்கள் கொஷின் பார்த்தீங்கன்னா அந்த கொஷினுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத மட்டும்தான் பார்ப்பீங்க. ஆனால் இந்த வீடியோவில் ஆன்சரும் சொல்லிவிட்டு அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸும் சொல்லுவாங்க. அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நீங்கள் நிறையா வந்து தெரிஞ்சுக்குவீங்க. 10 கொஷின் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அந்த 10 கொஷினுக்குள்ளே உங்களுக்கு 40-50 கொஷினுக்கான கண்டென்ட் அவைலபிளாக இருக்கும். அந்த அளவுக்கு கிளியரான எக்ஸ்ப்ளனேஷன் அதில் இருக்கும். அதனால் கண்டிப்பாக இந்த சீரிஸ் வந்து நீங்கள் வந்து ரெகுலராக பாருங்கள். அதுக்கப்புறம் இப்போ ரயில்வே மேத்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷினுக்கான சீரிஸும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதில் இப்போதைக்கு நாங்கள் என்டிபிசி சிபிடி 1 இப்போ கம்ப்ளீட் ஆனுச்சுல, இந்த கொஷின்ஸை தான் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஓகே. இதில் ஃபஸ்ட்டு ஒரு 5 to 10 வீடியோஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா எல்லா கொஷினும் இருக்கும். ஒரு 4-5 ஷிஃப்ட்டில் கேட்டிருந்த எல்லா கொஷின்ஸையுமே வந்து அதோட சொல்யூஷன் வந்து கொடுத்துருப்போம். ஆனால் அதுக்கப்புறம் அந்த 5லேருந்து 10 வீடியோக்கு அப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ், டாப் லெவலில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ், கொஞ்சம் யூனிக்காக இருக்கும், டைம் டேக்கிங் கொஷின்ஸாக இருக்கும், டிஃபிகல்ட்டாக இருக்கும், அந்த மாதிரி கொஷின்ஸை மட்டும்தான் எடுக்க போகிறோம். அதுவுமே இப்போ ரீசெண்டாக நடந்த சிபிடி 1 அடுத்ததாக ஏஎல்பி அந்த மாதிரி ரீசெண்டாக நடந்த ரயில்வே எக்ஸாம் கொஷின்ஸில் இருந்து தான் வந்து எடுக்க போகிறோம். அதில் யூனிக்கான கொஷின்ஸ் டிஃபிகல்ட்டான கொஷின்ஸாக எடுக்க போகிறோம். ஏன்னா இப்போ பர்சன்டேஜில் சிம்பிளாக ஒரு பர்சன்டேஜ் கொடுத்துட்டு இது இத்தனை பர்சன்டேஜ்னா இது எத்தனை பர்சன்டேஜ்னு கேட்டாங்கன்னா அது வந்து எல்லாராலையுமே பண்ண முடியும். அதை திரும்ப திரும்ப பார்க்குறதுல எந்த யூஸுமே இல்லை. ஸோ அந்த வீடியோ போடுறோம் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு ஒர்த் இருக்கணும். அப்படின்னால நம்ம இந்த மாதிரி பண்ண போகிறோம் அடுத்து. ஓகே. ஸோ அதனால் இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த சீரீஸ். இப்போ ஒரு 4-5 வீடியோ உங்களுக்கு சிம்பிளாக தெரியலாம். ஆனால் அது வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி தான், எல்லாருக்குமே வந்து புரியணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஆனால் அதுக்கப்புறம் பின்னால் போக போக உங்களுக்கு வெறுமனே உங்களுக்கு தேவையான டிஃபிகல்ட்டான கொஷின் நீங்கள் தேடி பார்க்க வேண்டாம், நாங்களே தேடி தேடி பார்த்து அதுக்கான ஆன்சர் வந்து கொடுத்துருவோம். ஓகே. அதே மாதிரி தான் ரீசனிங்க்குமே ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ரீசனிங் இன்னும் நம்ம அப்லோட் பண்ண ஆரம்பிக்கல. ரீசனிங்க்குமே ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுவுமே அந்த என்டிபிசி சிபிடி 1ல் கேட்டிருந்த கொஷினில் இருந்து ஆரம்பிக்க போகிறோம். அதுவும் இதே மாதிரி தான் இருக்க போகுது. ஒரு 5லேருந்து 10 வீடியோ எப்படி இருக்கும் அப்படின்னா எல்லா கொஷினையுமே சேர்த்து வந்து கொடுத்துருப்பாங்க. ஒரு ஷிஃப்ட்டில் கேட்டிருந்த எல்லா கொஷினையுமே வந்து சால்வ் பண்ணியிருப்பாங்க. அடுத்து அந்த 10 வீடியோக்கு அப்புறம் எப்படி இருக்க போகுது அப்படின்னா ஒரு சில டாபிக் வந்து ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு மாதிரி வரும். இப்போ கோடிங் டீகோடிங் ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு லாஜிக் இருக்கும். அதுக்கப்புறம் மிஸ்ஸிங் நம்பர்ஸ் அதுக்கப்புறம் நம்பர் சீரீஸ் அந்த மாதிரி ஒரு சில டாப்பிக்கில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் வந்து நீங்கள் எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணாலும் ஒன்று புதுசாக இருக்கும். அந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் கொடுப்போம். அதுலேயே டிஃபிகல்ட்டான கொஷின்ஸ், மற்ற டாப்பிக்கில் இருக்கக்கூடிய டிஃபிகல்ட்டான கொஷின்ஸ், யூனிக்கான கொஷின்ஸ், டைம் டேக்கிங் கொஷின்ஸ் எல்லாத்தையுமே வந்து கொண்டு வர போகிறோம். ஓகே. ஸோ இதுவும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெய்லி ஒரு வீடியோ கண்டிப்பாக கொடுக்கறதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம். இதை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். சிபிடி 2 நடக்கிற வரைக்கும் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் எஸ்எஸ்சியில் கேட்டிருந்த மேத்ஸ் கொஷின்ஸுக்கு அதுலேயும் டாப் கொஷின்ஸ் மட்டும் ஒரு சீரீஸாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ரொம்ப டிஃபிகல்ட்டான கொஷின்ஸ் எல்லாமே எடுத்து வந்து அதை ஒரு சீரீஸாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதை என்டிபிசி ஆஸ்பிரண்ட்ஸும் பார்க்கலாம். ஏன்னா எஸ்எஸ்சிலையுமே வந்து ஒரே மாதிரி மேத்ஸ் தான் இருக்க போது அப்படின்னால நீங்களுமே வந்து இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே. அடுத்து ஜிகே ஷார்ட்கட் சீரீஸ்னு சொல்லி ஒன்று கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதில் இப்போ வரைக்கும் ஒரு 5 வீடியோ தான் கொடுத்துருக்கோம். அது கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோ கூட ரெகுலராக வராது. ஏன்னா
பிரதீப் சார் வந்து கோர்ஸ்லேயும் டீச் பண்ணுறாரு அப்படிங்கிறப்போ அவர் டைம் கிடைக்கிறப்போ 1-2 வீடியோ வந்து ரெடி பண்ணி கொடுப்பாரு. பட் அவர் கொடுக்குற ஒவ்வொரு டாப்பிக்குமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டாப்பிக்காக இருக்கும். அந்த ஒரு வீடியோ பார்த்ததுக்கப்புறம் அந்த டாப்பிக்கில் நீங்கள் வந்து திரும்பி வேறு எதையும் படிக்க வேண்டிய அவசியமே இல்லாத அளவுக்கு வந்து உங்களுக்கு அதெல்லாம் ஷார்ட்கட் சொல்லியிருப்பாரு. ஓகே. ஸோ இந்த சீரிஸும் ஃபாலோ பண்ணுங்கள். ஒட்டுமொத்தமாக நீங்கள் இந்த சந்துருமெஸ் 2.0 சேனலில் போடுற எல்லா வீடியோஸையுமே பார்த்துருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இது 100% ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். ஓகே. இதில் நாங்கள் சப்ஸ்கிரைபரை டார்கெட் பண்ணி பண்ணலை. ஈஸியாக ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வீடியோ போடுவோம், நம்மளுக்கு சப்ஸ்கிரைபர் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி டார்கெட் பண்ணி போடலை. எக்ஸாமில் ரிசல்ட்டை டார்கெட் பண்ணி தான் இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஓகே. எந்த மாதிரி வீடியோஸ் கொடுத்தா நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து அவங்களோட ஆல்ரெடி இருக்கிற லெவலில் இருந்து அதுக்கு மேலே போக முடியும் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் கொடுக்குறோம். ஸோ எப்படி உங்களை இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் எங்களோட ஃபோக்கஸே தவிர சப்ஸ்கிரைபருக்கு வந்து நம்மளுக்கு இந்த மெயின் சேனல் இருக்குது. ஸோ மறுபடியும் இன்னொரு சேனலை நாங்கள் சப்ஸ்கிரைபரை வச்சு எதுவும் பண்ண போகிறது கிடையாது. நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகணும், தமிழ்நாட்டிலேருந்து இன்னும் நிறையா ரிசல்ட் வரணும் அப்படிங்கக்கூடிய ஒரே நோக்கத்தோடு தான் இந்த சேனலை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் இதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். வியூஸ் கம்மியாக தான் வரும், ஏன்னா நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் லென்த்தாக இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்கும். அப்படின்னால யாரையும் அட்ராக்ட் பண்ணுற மாதிரிலாம் இருக்காது, படிக்கிறவங்க அதை பார்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்படின்னால நீங்கள் இந்த சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். ஆல்ரெடி நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி ரெடி பண்ணியிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு தேவையான ஒரு சில எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் இதில் கிடச்சிருக்கலாம். என்ன பண்ணலாம்னு ஒரு சின்ன சின்ன ஐடியாஸ் வந்து கிடச்சிருக்கலாம். ஓகே. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.